இது 4th சீசன் பண்ணிகிட்ருக்கோம் டேபிள் டென்னிஸ் சூப்பர் லீக். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து மிஸ் வீட்டா தானிக்கு தான் கொடுக்கணும். அவங்க தான் இதை இனிஷியேட் பண்ண சொன்னது என்ன. அவங்க தான் யூடிடின்ற கான்செப்டே இன்ஃபேக்ட் ஐபிஎல் வெர்ஷன் ஆஃப் டேபிள் டென்னிஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் டேபிள் டென்னிஸ் சூப்பர் லீக் வந்தது, தமிழ்நாடு லெவலில் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அசோசியேஷன் ஏற்கனவே தேர் டூயிங் அ பிரில்லியன்ட் ஜாப், சொல்லவே வேண்டாம். ஒரு 70 இயர்ஸாக வந்து தமிழ்நாட்டிலேருந்து மேக்ஸிமம் சாம்பியன்ஸ் கிரியேட் ஆகிருக்காங்க. அமல்ராஜ் ஆகட்டும், சத்யன் ஆகட்டும், சரத் ஆகட்டும், சந்திரா ஆகட்டும், ராமன் ஆகட்டும், பேர் சொல்லிக்கிட்டே போகலாம். பட் என்னோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ டேபிள் டென்னிஸ் சூப்பர் லீக் மக்களுக்கு இது கொண்டு போய் சேர்க்கணும், ஆடியன்ஸ் வியூவர்ஷிப் இன்க்ரீஸ் பண்ணணும்னு தான் ஒரே அப்ஜெக்டிவ். அதனால தான் நாங்கள் மாரல் இந்த லீகை கொண்டு போகிறோம். அதுக்கு இன்ஃபேக்ட் அசோசியேஷன் ஐ ஷுட் தேங்க் தெம் ஃபார் அக்ரீங் டு இட். ஏன்னா அவங்க ஒரு ஃபார்மேட்டில் விளையாடி பழகினவங்க. ஸோ தேவர் வில்லிங், ஏன்னா அந்த ஸ்போர்ட்டுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. பட் இட் ஹஸ் ஒர்க் வெல் ஃபார் அஸ். ஆயிரக்கணக்கான மக்கள் புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் டேபிள் டென்னிஸ் பார்க்குறாங்க லைவாக. போன நான் 3 தடவை நடந்திருக்கு. 4th டைம் ஐ ஹோப் நிறைய பேர் பார்க்க போகிறாங்க அடுத்த 2 நாள். All the top international Indian players from Tamil Nadu are participating. So I hope everyone comes and watches. நம்ம சிஎம்ஓ, நம்ம டெப்டி சிஎம், எஸ்டிஏடிஓ கிரேட்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம டெப்டி சிஎம் என்னைக்கு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆனாலும் அணிலேருந்து நீங்கள் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அந்த மாதிரி நடக்கிறதே கிடையாது. நீங்கள் இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் போனாலும் இவ்வளோ ஒரு இனிஷியேட்டிவ். தமிழ்நாடு இன்னைக்கு ஸ்போர்ட்ஸில் நம்பர் 1 இந்தியாவில் ப்ரொமோட்டராக இருக்கிறாங்க. எல்லாம் நம்ம தேங்க்ஸ் டு டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு. அதுக்கப்புறமா நம்மளோட எஸ்டிஏடி சீஃப் செக்ரட்டரியோ, மெம்பர் செக்ரட்டரியோ, எல்லா ஈவெண்ட்லையும் நீங்கள் எங்கே செஸ் ஒலிம்பியாட் வருது, அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு ஸ்போர்ட்ஸ் ஒரு பேஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு இந்தியாவில். அதுக்கப்புறமா அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு சமீர் சார் மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் என்தூசியாசிஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு ப்ரொமோட்டர், அவரை மாதிரி வந்து இந்த ஸ்போர்ட்ஸை டேக் ஓவர் பண்ணி ஒரு பெரிய லீக் நடத்துகிறாங்க தமிழ்நாட்டில். அது ஒரு மாலில் நடத்துகிற ஐடியா இது வரைக்கும் இந்தியாவில் யாருக்குமே இருந்ததே கிடையாது. அது ஃபஸ்ட்டு இவர் கொண்டு வந்தார். ஏன்னா எப்போ பார்த்தாலும் இந்த ப்ரெஸ் கேள்வி கேட்டுனே இருக்கிறாங்க, ஏன் டாப் பிளேயர்ஸ் கிடையாது இந்த கேமில், ஏன் அவ்வளோ காசு இல்லை, அதுக்கப்புறமா நிறைய பிளேயர்ஸ் ஏன் வர மாட்டாங்க. அதுக்கு ஏன்னா நம்ம கேம் இன்டோர் கேமு நீங்கள் ஒரு டேபிள் போட்டு ரூம் உள்ளே ஆடலாம், நீங்கள் வீட்லேயே ஆடலாம் டேபிள் டென்னிஸ். ஆனால் கிரிக்கெட் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் கிரிக்கெட் எங்கே போனாலும் கிரிக்கெட் ஸ்டேடியம் தெரியும், அங்கே யார் ஆடுறா, எத்தனை பேர் ஆடுறா. அதனால வியூவர்ஷிப்பு, பப்ளிசிட்டி அது ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. ஆனால் இந்த கேமு டேபிள் டென்னிஸ் மாதிரி ஒரு சின்ன கேமு, ஆனால் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்குது. சரத் கமல் மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரும் வின் பண்ணதே கிடையாது. அதே மாதிரி மன்னிகா பத்ரா ஒலிம்பிக் லெவலில் குவார்டர் அடிக்கிறாங்க. இந்த கேமை பெருசாகிறதுக்கு சமீர் சார் மாதிரி இன்னொரு 10 பேர் வரணும். இன்னும் 10 பேர் வந்து இந்த ஸ்போர்ட்டை பெரிய லெவலில் கொண்டு போகணும். ஏன்னா நம்ம எப்போ பார்த்தாலும் ஒரே கேள்வியாக இருக்குது, ஏன்னா சைனா ஜப்பான் மாதிரி ஏன் வர முடியலன்ட்டு நம்மளுக்கு எப்பவுமே அது கேள்வியாக இருக்குது. ஆனால் அது அந்த மாதிரி வர வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் நம்ம டெப்டி சிஎம் கொடுத்துட்டார் இன்னைக்கு. இதுக்கு அப்புறமா சமீர் சார் மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து எல்லா ஸ்போர்ட்டையும் பெரிய லெவலில் கொண்டு போகணும். அது ரொம்ப அது நெக்ஸ்ட் ஜாப். அதனால இவர் பண்ற மாதிரி இவர் ஒரு ஐடலா நினச்சி இன்னும் நிறைய பேர் வரணும் இந்த கேமுக்கும். அப்பதான் நம்ம ஸ்போர்ட்டுக்கும் காசும் வரும். நல்ல ஒலிம்பிக் மெடல், வேர்ல்ட் மெடல் வின் பண்ணி இன்னும் நிறைய பிளேயர்ஸ் ஆடணும் இந்த டேபிள் டென்னிஸ். அதுக்கு நல்ல ஃபியூச்சர் கேரியர் இன்னைக்கு இந்த மாதிரி ஆளுங்க கொடுக்குறாங்க. அதனால இப்போ ஆல்ரெடி வி ஆர் அட் த வேர்ல்ட் ஸ்டேஜ், இன்னும் ஒலிம்பிக் ஸ்டேஜில் வெரி நியர். வி ஆர் ஜஸ்ட் some years away of winning Olympic medal. We are very thankful to our government, CM and Samir sir and our secretary and our association and Vita ma'am and UTT. ஏன்னா அவங்க வந்து தான் இந்த ஐடியாவே கொண்டு வந்தாங்க. அவங்க வரலாம் இது வந்திருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் டாப் பிளேயர்ஸ் கடைசி 40 வருஷமா இருக்கிறாங்க. காமன்வெல்த்து, ஏஷியன் மெடல் வின் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஒரு டேபிள் டென்னிஸ் இல்லாத ஒரு பேக்ரவுண்டில் வந்து ஒரு யூடிடி மாதிரி ஒரு பெரிய லீகை கொண்டு வந்து இன்னைக்கு அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால we are thankful to everyone.